உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும், வழக்கறிஞருமான திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ அதிமுகல என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியல. அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமியிலிருந்து, செங்கோட்டையிலிருந்து சி.வி. சண்முகம் வரைக்கும் போய் அமித்ஷாவ ரகசியமாவே சந்திச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறது உங்களுடைய சந்திப்ப? புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பின்பாக அதிமுக என்கின்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம் பாஜகவின் கைப்பிடியில் சிக்கிவிட்டது. இப்ப இல்ல, அம்மா மறைவின் போது அவங்களுடைய சடலம் இருக்கும் போதே ராஜாஜி ஹால்ல பிரதமர் மோடி வந்து சசிகலா தலையில கை வச்சாரு பாத்தீங்களா? அன்னைக்கே அதிமுக அவர் கைக்கு போயிருச்சு. ஒரு பெர்சனாலிட்டி, ஆளுமை மிக்க தலைவர் தலைவி அம்மாவுக்கு பின்னாடி இல்லை, இருக்கக்கூடாது, இருந்தாலும் அவர்களை டம்மி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில தான் பாஜக இந்த கட்சியை கபலீகரம் பண்ணி வைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதிர்த்த ஒன்றிய அரசு மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த உணவு பாதுகாப்பு சட்டம், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு, அதை போன்று பல்வேறு மீத்தேன், பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்த அனைத்து திட்டங்களையும் மோடிக்கு ஜாடியாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார். இதெல்லாம் அறிஞ்ச உண்மை. இடையில கொஞ்சம் முனைப்பு காட்டினாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் அப்படி ஒரு கூட்டணி வச்சுக்கிற மாட்டேன்னு சொல்லி மோடி போனை கூட அவர் எடுக்கல. அந்த அளவுக்கு கொஞ்சம் முனைப்பு காட்டினாரு. இப்ப எஸ்பி வேலுமணி அப்படின்னு ஒருத்தர் சாதாரண கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியில ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிளம்பராக இருந்தவர். அன்றாடம் 250 ரூபாய் 350 ரூபாய் வேலைக்கு போனாதான் அவர் வீட்டுல சாப்பாடு என்ற கட்டத்துல இருந்த ஒரு பிளம்பர் வேலுமணி எஸ்பி வேலுமணியாக மாறி இன்றைக்கு அதிமுகவின் மணியாக ஒழித்து இன்றைக்கு டெல்லி ஏகாதிபத்தியத்துடைய பாஜகவுடைய உளவு படைக்கு அவர் தான் ஒற்றர் ஆயிட்டார். இப்ப முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எங்க பினாமியா சொத்து வச்சிருக்காங்க, முறைகேடாக எப்படி சம்பாதிச்சாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க முறைகேடா பணம் இருக்கு, அவர் யாராட்ட இந்த பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு, தேர்தலுக்கு எங்க பணம் வருது, எல்லா விவரங்களையும் போட்டு உடைத்த நவீன கால எட்டப்பன். இப்ப புதிய தலைமுறை உங்க மாதிரிகளுக்கு எட்டப்பனா கூட தெரியாது, கட்டப்பொம்மனை காட்டி கொடுத்தவன் எட்டப்பன். உங்க மாதிரி தலைமுறைக்கு என்ன சொல்லணும்னு கேட்டா சிண்டே, மும்பை சிண்டே. இப்ப நம்முடைய தமிழ்நாட்டுடைய அதிமுகவின் சிண்டே யாருன்னு கேட்டா எஸ்பி வேலுமணி. அவர் மூலமா கையில வச்சுக்கிட்டு இப்ப அவருடைய பையன் மிதுன் பழனிசாமி, எடப்பாடி பையன் மிதுன் பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமியுடைய பெரும்பாலான பணத்தை முதலீடு செய்திருக்கிற இடம் ராமலிங்கம் ஒரு பெரிய ஒப்பந்தக்காரர், கான்ட்ராக்டர். டெல்லி, மும்பை எல்லா இடங்கள்லயும் வட மாநிலங்கள்ல அவர் பிசினஸ் பண்றாரு. 750 கோடி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து கைங்குளமா பிடிச்சு வச்சிருக்காங்க மோடி அரசு. இதுல கடைசியா நீங்க பார்த்தா ஒரு 7.5 கோடி ரூபாய் அவங்க ஒரு விமானம், தனி விமானம் மிதுன் பழனிசாமி ராமலிங்கம் வாங்கணுன்றதுக்காக ஒரு திட்டமிட்டு அவங்க வந்து திரிவேணி டெவலப்மெண்ட் என்ற ஒரு கம்பெனி இருக்கு நினைக்கிறேன் வடக்க. அந்த கம்பெனி மூலமா மூவ் பண்ணி ஒரு 7.5 கோடி ரூபாய் அந்நிய செலவாணி வழக்குல உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்பதான் வந்து முன்னாள் கவர்னர், முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் என்ன வேலைக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. பாஜக அவங்க எல்லாம் இப்படி வேலைக்கு தான். அவர் முன்னாள் கவர்னர் சதாசிவத்தை கூப்பிட்டு, கேரளா கவர்னரா இருந்தார், அவரை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி மரியாதையா வந்து என்கிட்ட சரண்டர் ஆக சொல்லுங்க, மகன் உள்ள போயிருவான். மிதுன் பழனிசாமி ஒரே மகன் 1000 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்காரு அந்த ஒரு மகனுக்கு.
எல்லாம் என் கைக்கு வந்துருச்சு, மரியாதையா சரண்டர் ஆக சொல்லுங்க, இல்லையா மகன் உள்ள போயிருவான். நான் ஈசா மையத்துக்கு சிவராத்திரி அன்னைக்கு ஆட்டம் போட போறேன். நானும் சிவராத்திரி அன்னைக்கு ஆட்டம் போடுவேன். அமித்ஷா சொன்னது இது. அன்னைக்கு என்னை பார்க்க சொல்லுங்க, இல்லையா ஜெயிலுக்கு தான் 3 மகன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. இவரு சதாசிவம் சொல்லி பார்த்திருக்காரு, கொஞ்சம் கேட்கல. எஸ்பி வேலுமணி தூதுவரா போய் அவர் அன்னைக்கு சந்திச்சிருக்காரு. அந்த விடிய விடிய நடந்த சிவராத்திரி கூத்துல அமித்ஷா கூட எஸ்பி வேலுமணி நவீன காலத்து சிண்டே அவர் இருந்திருக்காரு. அவர் ஐயா ஏதாவது பண்ணிக்கலாம், உங்களுக்கு நான் பணம் கணம் கூட வாங்கி தரேன், செட்டில் தேர்தல் செலவுக்கு பாஜகவுக்கு ஒரு 1000 கோடியோ 2000 கோடி கூட நாங்க கொடுத்துறோம் அப்படி மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காருன்னு. எனக்கு கோடி முக்கியம் இல்ல, அதிமுக கொடி இனிமே பறக்கக்கூடாது தமிழ்நாட்டுல, கோடி எனக்கு தேவையில்லை. அண்ணா போட்ட கொடி பறக்கக்கூடாது. அந்த அண்ணாவுக்கு போல நடுவுல அமித்ஷா ஜி அல்லது மோடிஜி அல்லது தாமரைஜி, இந்த 3 ஜிக்குல ஏதாவது ஒரு ஜி தான் நடுவுல பறக்கணும். அண்ணாவை எடுத்துடணும், கருப்பு எடுத்துட்டு காவியை போட்டுணும், காவியும் சிவப்புக்கு நடுவுல நாங்க கபலீகரம் பண்ண போறோம் அதிமுகவை. நாங்கள் கபலீகரம் பண்றதுக்கு முழு சரண்டர் ஆகிறாரா இல்லையா, இல்ல மகனு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான். கொடநாடு கொலை வழக்கு இருக்கு, அவரு கழுத்துல கத்தி இருக்கு கரெக்டா, நாங்க சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி சிபிஐ அண்டர்டேக்கிங் பண்ணிடுவோம். டெல்லி திகார் ஜெயில தான் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ட்ரௌசரோட. இதெல்லாம் அமித்ஷா சொல்லி விட்டது எஸ்பி வேலுமணி கிட்ட. மரியாதையா பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. இதுக்கெல்லாம் அதுக்கும் அவரு மசியல. மகனை தூக்கிட்டாங்க, மத்திய உளவுப்படை மகனை தூக்கணும்னு அவன் சொல்லிட்டான், எங்க அப்பா சரண்டராக சொல்றேன், என்னை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிச்சிடுறாங்க, 1 வாரம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சி கூத்தாடி திராவிட இயக்கத்துடைய தளபதியுடைய மயங்கெல்லாம் டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எடப்பாடி பழனிசாமி மகன் அப்பாட்ட சொல்ற, அப்பா நீங்க போய் பார்த்து சரண்டர் ஆயிருங்க, இல்லாட்டினா நான் தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டான். அதுக்கு பின்னாடிதான் யாருக்கும் தெரியாம தமிழ்நாட்டுல சட்டமன்றம் சீரியஸா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு கட்சி தலைவர் டெல்லி போறார் அப்படின்னா முன்னாடியே அறிக்கை கொடுப்போம், எதுக்காக டெல்லி வருகிறோம், டெல்லி விமான நிலையத்தில் அதிமுக வரவேற்பு, அங்க இருந்து என்ன புரோட்டோகால், என்ன அடுத்தடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லுவோம். இவர் உள்துறை அமைச்சரை பார்க்க போனேன், நாங்க இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கைன்னு சொல்ல போனேன், தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்க போனேன், இதெல்லாம் சொல்லியா இதை தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு நான் டெல்லி நாளை காலை செல்கிறேன், உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன், அதிமுகவின் கொள்கை இருமொழி கொள்கை தான் அமல்படுத்துவோம், இந்தி எங்களுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கணும் சொல்ல போறேன், அமித்ஷாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவேசமா போக வேண்டியதானே. யாருக்கும் தெரியாம கொள்ள கூட்ட தலைவர் மாதிரி டெல்லியில போய் இறங்கணும்னு நிருபர்கள் உங்களை மாதிரி ஊடகவியாளர் புடிச்சுக்கிட்டான். என்னங்க டெல்லி பக்கம் தெரியுங்க, தமிழ்நாட்டுல சட்டசபை சீரியஸா போயிட்டு இருக்கு, சட்டசபை பட்ஜெட் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பிரதான எதிர்கட்சி தலைவர், நான் தான் எதிர்கட்சியா வர வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த நீங்க போய் இங்க தெரியுங்க டெல்லி பக்கம் என்ன விஷயம். இல்ல காலையில பேட்டி நான் சொல்லலாம், மிகைப்படுத்தப்படல, காலையில ஒரு விமான நிலையத்துல நிருபர்கள் கையில சிக்கன உடனே நான் இதுல எங்க ஊர்ல டெல்லியில பெரிய கட்சி அலுவலகம் கட்டியிருக்கோம் அதிமுக, அதை சுத்தி பார்க்க எங்க தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, டெல்லியில நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, நாடாளுமன்றத்துல முக்கியமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃப் வாரிய சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய சீரியஸா நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல நீதான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்ற, பாலியல் பலாத்கார கொலை இருக்குன்ற, கஞ்சா வியாபாரம் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்ற, இதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் பேசாம அதிமுக ஆபீஸ அந்த ஆபீஸ திறக்கிற அன்னைக்கு காணொலியில திறந்து வச்சாரு சென்னையில இருந்து. ஆனா இப்ப இவ்வளவு சீரியஸான நேரத்துல நான் அதை சுத்தி பார்க்க வந்தேன்ட்டாரு. ஆனா நிருபர்கள் விடல, புடிச்சுக்கிட்டாங்க. மத்தியானம் பார்த்தா அமித்ஷா நாடாளுமன்றத்துல இருக்கிறார், நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு, உங்ககிட்ட வந்திருக்காரா, அவர் மட்டும் வரக்கூடாது, நவீன காலத்து சிண்டே நம்முடைய எட்டப்பன் எஸ்பி வேலுமணியை கூட்டு வர சொல்லுங்க. ஒரு மட்டும் என்கிட்ட காலில் விழுகிற நான் மட்டும், நானும் தனி அறையில என் காலில் விழுகிற நான் மட்டும் பார்க்க கூடாது, எஸ்பி வேலுமணி வரணும், சி வி சண்முகம் வரணும்,
தம்பித்துறை வரணும். உடனே எடப்பாடி பழனிசாமி போன் பண்ணி, அவர் சட்டமன்றத்தில் இருக்காரு, யாருக்கும் தெரியல, டெல்லி போனதே தெரியல. கட்சியில பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், கட்சி புரோட்டோகால் நீங்க பார்த்தா அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன். ஐயா தமிழ்மகன் உசேன் இஸ்லாமியர் பேரே ஆகாது பாஜகவுக்கு, தமிழ்மகன் உசேனுங்கெல்லாம் வரக்கூடாது. ஐயா கட்சிக்கு அடுத்து பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அதெல்லாம் வரக்கூடாது. துணை பூச்சல் நத்த விஸ்வநாதன் வரக்கூடாது. யார் வரணுங்க? சிண்டே. எங்களுக்கு சிண்டே தான் தேவை. இப்ப எல்லா ஊர்லயும் சிண்டே தேவைப்படுறான். அப்ப எங்களுக்கு எஸ்பி வேலுமணி தான் சிண்டே. வா கூட்டு வா. அந்த முனுசாமி மட்டும் வா, அவனை கூடு கொஞ்சம். பிஜேபி எடுத்து முணுமுணுக்குறான், அவனுக்கு காலில் விழுகணும், கூட்டு வா. இதான் கண்டிஷன், அமித்ஷா கண்டிஷன். பார்த்தா பத்திரிகைட்டு வீரா வேசமா சொல்றாங்க, நாங்க அங்க போறோம் இங்க போனோம். நாங்க யதார்த்தமா பார்த்தா 2 மணி நேரம் பேச்சு. 2 மணி நேரத்துல என்ன கண்டிஷன்? 1000 கோடி ரூபாய்க்கு மேல நீ வச்சிருக்க கட்சிக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல நீ செலவு பண்ணணும், ஆட்சியை பிடிச்சு ஆகணும். நாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக முண்டமா இருக்கோம், தலையும் இல்ல காலும் இல்ல கையும் இல்ல, வெறும் முண்டமா இருக்கு பாஜக. அந்த முண்டம் கால் உண்டணும்னா அதிமுக கால்ல நாங்க வரணும். ரெட்டலையில தாமரம் முளைக்கணும், ரெட்டலை கருகணும். இதான் எங்க திட்டம். என்ன சொல்ற? ஓபிஎஸ் கட்சியில சேரு, டிடிவி சேரு, சசிகலாவை சேர்த்துறனா. பேருக்கு நீங்க அதிமுக, ஆனா நீங்க பாஜக ஒரு பிரிவு. மாணவரணி இளைஞரணி மாதிரி ஒரு பிரிவு. வெளியே நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரியார் அண்ணாண்டு இருக்கிறீங்க, ஆனா எங்க கட்சியில ஒரு பிரிவு. நீங்க ஓபிஎஸ் அணி மாதிரி ஒரு பிரிவு. எல்லாம் ஒத்துக்கிறியா இல்லையா? தெருவுக்கு போயிருவோம். பூரா பணம் எங்க இருக்குன்னு வேலை பண்ணி சொல்லிட்டேன். பூராத்தையும் புடுங்கி ரோட்ல விட்டுருவோம். தெருவுல அன்றாரோட திருணும் பாத்துக்க. ஐயா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அதெல்லாம் அவகாசம்லாம் கிடையாது. சொல்றேன் இல்லையா? தனியா 20 நிமிஷம் கூட்டு மிரட்டல், அமித்ஷாவுடைய மிரட்டல். நான் போயிட்டு சொல்றேன், ஓரளவு எல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த ஓபிஎஸ் மட்டும் சசிகலாவை மட்டும் டிடிவி சேர்த்துக்கிற மாட்டேன். அதை நான் பாத்துக்கிறேன். 120 சீட்டு தான் உனக்கு, 114 சீட்டு எங்களுக்கு. நாங்க பார்த்து யாருக்கும் கொடுப்போம். அந்த 120லயும் கட்சிக்குள்ள இந்த அப்படி இப்படி யாரும் கொடுக்காமலான்னு சொல்லக்கூடாது. நாங்க சொல்றாரு கொடுத்தாங்கண்ணா போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டாரு. இப்படி சரண்டர் ஆயிருக்காரு. ஆனா முழுக்க சரண்டர் ஆனேன். அமித்ஷாவுடைய திட்டம்னா இப்படி தூக்குங்க, இப்படி தூக்குற, ஃபுல் சரண்டர் ஆகணும்னு இருக்கான். எதிர்பார்ப்பு ஒரு இப்படி தூக்கிட்டு வந்துட்டாரு. போறையா போ, நான் பாக்குறேன். நிதி நம்முடைய ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன். நீ முழு சரண்டானா செங்கோட்டையன் எடுக்க மாட்டேன். சரண்டர் ஆகலையில நிர்மலா சீதாராமனை விட்டு கூப்பிடு செங்கோட்டையன். உடனே செங்கோட்டையன் டெல்லி பரப்பு. அதாவது அவங்க எதிர்பார்த்து என்னன்னு கேட்டா, திமுகவை பார்த்தாங்க, திமுக உடைக்க முடியல. செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு மேல சிறையில் வச்சு பார்த்தாங்க. நீ ஆயுள் முழுக்க சிறை வச்சாலும் திமுகவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நீ என்ன வேணாலும் செய்டா விட்டேன். அங்கே ஈடுலாம் விட்டு பாக்குற, ஏவாவில வீட்டுக்கு வீடு, துரைமுருகன் வீட்டுல ரைடு. அவங்க எல்லாம் கொள்கை பூர்வம் வளர்ந்தவங்க. அண்ணாவை பார்த்தவர், பெரியாரை பார்த்தவர்கள். திராவிட இயக்கத்துடைய மூல எதிரி காவி. இந்த காவியை வீழ்த்துவதற்காக எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, காவி கூட்டத்தை வீழ்த்தோம்னு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. பயப்படல. ஆனா இங்க கூட்டம் ஒரு சிண்டை 2 சிண்டை உருவாக்கலாம்னு பார்த்தா, நீங்க செங்கோட்டை மாதிரி வரிசையா அதிமுக டன் கணக்குல இருக்க. நானும் எட்ட வடிவில் ஒரு படத்தை சொல்லுவேன், நானும் ரவுடிதான் சொன்ன மாதிரி நான் அதிமுக எட்டப்பேன், நான் எட்டப்பேன், நான் பாஜகவுக்கு வர்றேன், நான் காட்டி கொடுக்க வர்றேன்னு எல்லாம் வரிசையா போயிட்டு இருக்காங்க. அவன் சிரிச்சு விழுந்துட்டு இருக்கான். பிஜேபி இப்படி ஒரு கேவலமா இருக்கான். ஏன்னு கேட்டா, கோடான கோடி கொள்ளை, அளவுக்கு மீறி ஊழலில் மலித்து திளைத்து அதிலே மிதந்து, கொள்கையே அதுதான். எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கையே அதுதான். அனைவரும் அதிமுக அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப அவனுடைய திட்டம் 2026ல திராவிட இயக்கத்துல ஒரு திராவிட இயக்கத்தை அதிமுக க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கு சரியான எட்டப்பை கிடைச்சிருக்காங்க. இந்த எட்டப்பைகளை வச்சு திமுகவுக்கு எதிர் பாஜக அப்படின்னு வந்துடணும். அடுத்து திமுகவை க்ளோஸ் பண்ணணும். தமிழ்நாட்டுல திராவிட இயக்கத்தை க்ளோஸ் பண்றதுக்கு திட்டம், அஜெண்டா
ஆர்எஸ்எஸ் பாஜக திட்டம், அமித்ஷாவுடைய திட்டம். எத்தனை அமித்ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல திராவிட இயக்கத்தை ஒரு மயிறு முடுங்க முடியாது. அமித்ஷா இல்ல, 1000 அமித்ஷா வந்தாலும் வடக்க வச்சுக்கலாம். உன் சண்டியத்தனத்தை, உன் குண்டாச, உன் ரவுடித்தனத்தை நீ குஜராத்ல வச்சுக்க, பீகார்ல வச்சுக்க. இது பெரியார் மண்ணு. கோடானு கோடி இளைஞர்கள் ரத்தம் சிந்த தயாரா இருக்கிறான். இந்த மண்ணுல காவி கூட்டத்துடைய வேலை பலிக்காது. நீ ஒரு செங்கோட்டையனை பார்த்து, ஒரு ஓபிஎஸ் பார்த்து, ஒரு இபிஎஸ் பார்த்து, ஒரு வேலுமணியை பார்த்து திராவிட இயக்கத்துக்காரன் இடம் போட்டு கொடுப்பீங்க. திராவிட இயக்கமே கிடையாது. திராவிட இயக்கம் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதிகள், ஊழல் மையங்கள், அரசியல் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள். ஆனா என்னன்னா, அதிமுக தொண்டை 1.5 கோடி பேரும் தாயில்லா பிள்ளைய மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கொண்டு போய் கட்சியை போய் வித்துருவா, அடகு வச்சா திருப்பிடலாம். இப்படி கொண்டு போய் கட்சியை வித்துட்டாங்களே, சேல் அக்ரிமெண்ட் போட்டாங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டாங்களே. அவங்க திட்டம் என்ன? 2026ல அதிமுகவை க்ளோஸ் பண்ணிடணும். தப்பி தவறி 120 சீட்ல 114 சீட் இவங்களுக்கு. யாருக்கு? இவிஎம்ல இந்த மிஷின்ல ஏதாவது கோளாறு பண்ணி, வாக்கு இயக்கத்துல கோளாறு பண்ணி வந்தா கூட 40 சீட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும். இங்க 100 சீட்டு வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் ஆக்கணும், இல்லாட்டி ஜெய்சங்கர் முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்கு என்ன தகுதி? அவங்க கவுன்சிலர் கூட நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா தமிழிசை அலையிறாங்க பாருங்க தேர்தலுக்கு. ஏற்கனவே பாவம் கருப்பு தேர்தல் அலைய விட்டு ரொம்ப கருப்பாக்கி விட்டாங்க. உண்மையான உழைப்பாளி, எந்த கட்சியில இருந்தாலும் உழைப்பை பாராட்டுவேன், தியாகத்தை பாராட்டுவேன். அவங்களுக்கு கூடிய அறிவு, அவங்களுக்கு கூடிய ஆற்றல், அவங்க கூடிய தகுதி நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கா? ஒரே தகுதி பாப்பாத்தி. நம்ம தமிழிசை அக்காவுக்கு ஒரே தகுதி இழப்பு காரணம் என்ன? சூத்திரச்சு. நிர்மலா சீதாராமனை விட 100 மடங்கு நிதியில திறமை படைத்தவர், மருத்துவர், படித்தவர். இன்னும் சொல்லணும்னா ஆற்றலில், அறிவில் நிர்மலா சீதாராமனோட அழகில் சிறந்தவர் தான் நம்ம கருப்பு தங்கம் தான் நம்முடைய அக்கா தமிழிசை. அது ஒரு குரங்கு மாதிரி இருக்கு நிதி அமைச்சர் உட்கார்ந்துருக்கு நிர்மலா. இப்படி எதுலயும் தகுதி குறைஞ்சல. ஒரே ஒரு தகுதி, அவங்க ஐயரா பிறந்தா நம்ம அக்கா நம்ம வீட்டுல பிறந்துருச்சு, நம்ம ரத்தம் தானே. அதனால இங்க தமிழ்நாட்டுல நினைக்கிற மாதிரி இப்ப அண்ணாமலை ஜி இருக்காரு பாருங்க, இந்த ஜியை மாத்த பாக்குறாங்க. காரணம், இந்த ஜி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை காமிச்சாரு. இந்த கொங்கு மண்டலத்தை அப்படி இப்படி போய் ரூட்ல ஓட்டுனாரு. பேஸ் இல்ல, வாய்ச்சவராலும் போய் பிராட்ல ஓட்டி பார்த்தாரு. அது அவங்களுக்கு பொருட்களை பார்ப்பன வட்டாரத்துக்கு, ஆடிட்டர் குருமூர்த்தி வகைராவுக்கு, எச் ராஜா வகைராவுக்கு, பார்ப்பன வகைராவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சூத்திரன் ஸ்ட்ரென்த் ஆகக்கூடாது. இப்ப சசிகலாவை அவங்க முதலமைச்சர் ஆக்கல, தீர்மானம் போட்டாச்சு, எம்எல்ஏக்கள் ஆதரவு. அவங்க ஒன்னே காரணம், முக்குளத்தூர்ல தஞ்சாவூர் கல்லரா பிறந்ததுதான். இதான் பிஜேபிக்கு உறுத்தல். உடனே பார்த்தா முக்குளத்தூரை பிரிக்கணும்ல, தூக்குல ஒரு சிண்டேவை ஓபிஎஸ் என்ற மரம் ஒரு முக்குளத்தூர் தானே, தூக்கு தர்ம யுத்தம் நடத்து. குருமூர்த்தி ஐடியா தான். அதான் ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, எனக்கு இந்த ஆலோசனை சொன்னவர் குருமூர்த்தி. அவங்க வேலை எப்படின்னு பாருங்க, தமிழர்களை சாதிகளாக பிரிப்பது, உட்புரிவா பிரிப்பது. அவங்க ஸ்ட்ரென்த் ஆயிடக்கூடாது. முதலமைச்சரா சசிகலா வந்திருந்தா நீங்க இந்த கட்சியை ஸ்ட்ரென்த்தா நடத்திருக்க முடியும், வலுவா நடத்திருக்க முடியும். ஏன்னா அவங்க ஜாதி பார்க்கல. ஜாதி பார்த்துட்டு எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. ஆனா முக்குளத்தோர் மக்கள் வலுவா அவங்களுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. எப்பவுமே அதிகாரம் இருந்தா எந்த ஜாதியும் அவன் பின்னாடி போயிடுவான். அதிகாரம் இல்லாட்டி அவங்களுக்கு 1000 குறை சொல்லுவேன், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு. இப்ப சசிகலாவுக்கு அதிகாரம் முதலமைச்சரா இருந்திருந்தால் முக்குளத்தோர் மக்களுடைய ஸ்ட்ரென்த் கூடியிருக்கும். அவங்க எல்லா சாதியும் அனுசரிச்சு போயிருப்பாங்க. திராவிட இயக்கத்துல அவருடைய கணவர் நடராஜன் பக்குவமா வந்த ஒரு மொழிப்போர் தியாகி, அந்த தகுதி அவங்களுக்கு உண்டு. அவங்களையும் பல்வேறு வகையால ஊழல், அது இது பணம் காசுன்னு பிடிச்சு அவங்களையும் இப்ப அவங்க வீரத்தையும் குறைச்சிட்டேன். அவங்களும் ஒரு பக்கம் பாஜக வரணும்னு பேசுற அளவுக்கு அவங்கள லாக் பண்ணிட்டான். டிடிவி பாஜக தான் தூக்கி திகார் ஜெயில அடைச்சிச்சு. இன்னைக்கு அவரு போல்வாக்காருடைய சீடர் மாதிரி பேசுறாரு, சாவார்கார் கூட பிறந்த தம்பி மாதிரி பேசுறாரு, மும்மொழி கொள்கை தான் வேணும்னு. காரணம், கோடான கோடி பணம்
அவர்கள் என்ன சாதாரணமான சாமானியமானவன். அம்மாவின் பெயரால், இரட்டலையின் பெயரால், அதிமுக பெயரால் கோடான கோடி பணத்தை கையில வச்சிருக்காரு. இப்ப கூப்பிட்டா பணமா எடுத்து ஒழுங்கா செலவு பண்ணணும்டா, பிஜேபி வாழ்கன்னு சொல்லு, ரைட்டு. அப்புறம் யாரு? ஓபிஎஸ். ஓபிஎஸ் ஏற்கனவே அவர் தீவு எல்லாம் பிடிச்சி வச்சுட்டான். அதனால அவரு பிறவிலே பாஜக கார மாதிரி இருக்காரு. பிறந்து வளர்ந்ததே பாஜக மாதிரி இருக்காரு அவரு. இவங்க எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆயிடக்கூடாது. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் கொங்கு மண்டலத்தை அந்த மக்கள்கிட்ட அபிமானத்தோட இருந்துட்டாரு. அப்போ சரியா ஊழல் பண்ணாரோ, லஞ்சம் பண்ணாரோ, கொங்கு மண்டலத்துல ஒரு தலைவராக உருவாகிறாரு. பிஜேபிக்கு பிடிக்காது, ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. யாரும் பெரிய தலைவரா உருவாயிடக்கூடாது. சூத்திரன். சூத்திரன் யாரு? கவுண்டர், கல்லர், மறவர், அகமுடியர், பல்லர் எல்லாமே தான். நீங்க அவங்க பாருங்க, இப்ப ஜான் பாண்டியன் வந்து ரொம்ப அழகா அவங்களை ஆதரிக்கிறார். அவருடைய கொள்கை. கிருஷ்ணசாமி முழுமையா ஆதரிக்கிறாரு. ஏன் 2 பேரையும் கூப்பிட்டு ஒன்னாக்கி அவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க கூடாதா? 2 பேருமே ஒரே தொகுதியில போட்டி போட வைக்கிற. அதிமுக கூட்டணியில கிருஷ்ணசாமி நின்றா பாஜக கூட்டணியில ஜான் பாண்டியன் நிப்பாட்டுற. அவருக்கு வேற ஒரு பொது தொகுதி கொடுத்து கோடான கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அவர் ஜெயிக்க வைக்க வேண்டியதானே? ஏன்னா அவருக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் இருக்கு. 2 பேருக்கு முன்னாடி மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் திரள்றாங்க. அப்ப அவர் 2 பேரும் பெரிய தலைவரா வந்துடக்கூடாது. திருமாவளவனுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. கருத்தியலா பேசுறாரு. இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு தலித் கருத்தியலா பேசுற ஒரே தலைவர் யார்? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில அவர் கேட்டா எந்த பதவியும் கொடுக்க தயாரா இருக்கிறான். கேபினெட்ல கெஞ்சிக்கிட்டு இருக்கான். கோடான கோடி பணத்தை கொட்ட தயாரா இருக்கான். ஆனா பதவியை துச்சமான பதவி தூக்கி எறிந்து விட்டு இந்தியாவிலேயே கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய ஒரு தலைவர். அவர் தலித் தலைவர் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ் தேசியத்தை வார்த்தெடுக்கக்கூடிய திராவிட கருத்தியலை புரிந்த ஒரு தலைவராக தமிழ் மண்ணில் வள வர்றார். ஆனா அவரை டேமேஜ் பண்றான். ஸ்ட்ரென்த் ஆகக்கூடாது. இப்ப அவன் பக்காவா அவன் பிளான் என்னன்னு கேட்டா, அவன் கூட இருக்கிற ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ வரக்கூடாது. அவன் கட்சி ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிஓ பெரிய ஆளா வந்துடக்கூடாது. பிரி எல்லாத்தையும் பிரிச்சு வை. கல்லர், மறவராக முடியார் பிரி. அடுத்து யாரு? இங்க பெரிய சமூகங்களா இருக்கக்கூடியவங்க யாரு? வன்னியர். இப்ப வன்னியருக்கு ராஜ்யசபை சீட்டு நம்ம அன்புமணிக்கு அதிமுக கொடுத்துட்டாங்க. 6 வருஷம் ஆக போகுது. ஏன் இந்த 6 வருஷத்துல பிஜேபி தானே ஆட்சியில் இருந்துச்சு? ஏன் அவருக்கு ஒரு முக்கியமான லாக்கா கொடுத்துருக்க வேண்டியதானே? அவர் எல்லாத்தையுமே ஆதரிச்சார்ல. உங்களை குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறாரு, நீட்டா ஆதரிக்கிறாரு. வன்னியர் பகுதியில ராம்தாஸுக்கு ஏற்கனவே ஒரு செல்வாக்கு இருந்தது. இடைக்காலத்துல அவருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் குறைந்தது. இப்பொழுது அன்புமணிக்கு கொடுத்தா அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவார். அந்த மக்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் ஆயிடுவாரு. ஸ்ட்ரென்த் ஆனா அவர் ஒரு பெருந்தலைவரா இருப்பாரு. இங்க பெரும் தலைவர்களே உருவாகக்கூடாது. அது ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ உருவாகக்கூடாது. உருவாக வேண்டியது யார்? அண்ணாமலைக்கு இப்ப என்ன ஆப்பு? ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. சொன்னோடனே பிஜேபி ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அவரை தலைவர் கட்சி ஆரம்பிக்கல தலைவர் ஆக்கி விட்டாரு. திரும்ப பிஜேபி இப்ப அவரை கூப்பிட போறாங்களா? இங்க உழைப்பை மனுஸ்கிருதியில மனு தர்மத்துல சொல்ற மாதிரி உழைப்பை பஞ்சமன், சூத்திரன், வைசியன் எல்லாம் உழைப்பை கொடுக்கணும். ஆனா இங்க யாரு ஆட்சி நடக்கணும்? பார்ப்பனுடைய ஆட்சி நடக்கணும். இது வடக்க பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் எடுக்குமா அமித்ஷா வேலை? எடுக்காது. அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அனைவருக்குமே தெரியும். இப்ப நான் சொல்ற கருத்து யாருக்கும் தெரியாம இல்ல. நான் வெளிப்படையா பேசுறேன். எல்லா தலைவர்களுக்கும் எல்லாம் தெரிஞ்ச கருத்து. ஆனா அதிமுகவை பொறுத்த அளவில் இன்றைக்கு அதிமுகவை முழுங்க நினைக்கிறாங்க, முடிக்க நினைக்கிறாங்க, ஃபைனல் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா அதிமுக தலைவர்கள் வேணால் விலை போகலாம். 1.5 கோடி தொண்டனும் இன்றைக்கு மீண்டும் பாஜக இல்லாத ஒரு அதிமுகவை பாப்பருக்கு தயாரா இருக்கான். எங்களை மாதிரி இருக்க தொண்டர்கள் இருக்கும். புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் அதிமுக 100 ஆண்டுகள் இருக்கும். ஒரு கடைசி தொண்டன் அதிமுக நடத்துவார். அது நானா இருக்கலாம், அது யாராவது இருக்கலாம். ஆனா அதிமுக என்ற இயக்கத்தை சாதாரண சாமானிய மக்களுக்காக வத்தலக்குண்டு ஆறுமுகமும் ஊழாவரி சுகுமாரம் சிந்திய ரத்தத்தால் உருவான இந்த ரெட்டலைய எவனும் அழிக்க முடியாது. நீ நினைச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவா? அதிமுக என்பது தமிழ்நாட்டுல கடக்கோடியில இருக்க கேட்டுப்பாரு. அதிமுக இருக்கும். உன் காவி கொடி இங்க பறக்காது. அதிமுக கொடி பறக்கும், திமுக கொடி பறக்கும். அதிமுகவும் திமுகவும் தான் தமிழ்நாட்டில் இருக்கும். மீண்டும் இருமுனை போட்டி தான். தொண்டர்களால்
அதிமுக மீட்கப்படுகின்ற காலம் வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.